தாவேக்கா தம்பிங்களா, ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க தானே அந்த மாற்று அரசியல் பண்ண போறீங்க. உங்க அண்ணா இருக்கார்ல, உங்க தலைவர், அந்த பக்கம் அரசியல் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்க வர்ச்சுவல் வாரியர்ஸா எல்லா காமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய பேசிட்டு இருக்கீங்க, புரியுது. ஆனா உங்க அண்ணன் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப உங்க அண்ணன் அந்த பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசினா, இங்க நீங்க காமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து பெண்ணுறுப்பை வச்சு எல்லாத்தையும் அசிங்கமா திட்டிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தவங்க விமர்சிச்சுட்டா அவங்கள பொண்ணுன்னு பையன் அப்படின்லாம் பார்க்காம கொச்சையா பேசுறது, குயர் மக்களை குறிக்கிற வார்த்தைகளை வச்சு அசிங்கமா திட்டுறது, அந்த பக்கம் திருநர் விங்குன்னு ஒண்ணு அமைச்சு அவங்களோட ரைட்ஸ்க்காக பேசணும்னு உங்க அண்ணா பேசினா, இந்த பக்கம் குயர் சமுதாயத்தை வச்சு அசிங்கமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது யாராவது விமர்சிச்சுட்டா உடனே எங்க அண்ணனை எப்படி பேசலாம், நீ 200 ரூபாய் ஊப்பி, நீ சங்கின்னு சொல்லிட்டு கொச்சையா குடும்பத்தை எல்லாம் இழுத்து பேசுறீங்க. உங்களை அப்ப விமர்சிக்கவே கூடாதா? இது என்ன படமா ரிவ்யூ போட்டு போறதுக்கு? இது அரசியல். உங்க கொள்கையை உங்க அண்ணனை எல்லாத்தையும் விமர்சிக்க தான் செய்வாங்க. இந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா நம்ம எப்படி அரசியல் பேச முடியும்? உங்க பார்ட்டியை நீங்க தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க. உங்க தலைவரோட அரசியல் இங்க எல்லாத்துக்கும் புரியணும்னா அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை உங்களது. நீங்க மெச்சோர்டா நடந்துக்கிட்டாதான் உங்க பார்ட்டி மேல நம்பிக்கை வரும்.